நீங்கள் virtual DJ யூஸ் பண்ணுறீங்களா? இது லூப் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? தெரியலன்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் virtual DJல லூப் ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், அதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் virtual DJ யூஸராக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Hello friends, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. என் பேர் DJ ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல virtual DJல லூப் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க, ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சாங்கை போட்டு மேல மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய DJs மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பேர் வந்து லேயர் மிக்சிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ராக்கை போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு பீட்டை போட்டு மிக்ஸ் பண்றது லேயர் மிக்சிங். இந்த மாதிரி மிக்சிங் நீங்களும் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த லூப் ஆப்ஷன் வச்சு தான் அந்த மாதிரி மிக்சிங்கே பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா Pioneer DDJ FLX4. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். FLX4ஓட virtual DJ கனெக்ட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற virtual DJ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைசன்ஸ்டு ஒரிஜினல் வெர்ஷன். அதனால் யாரும் கிராக் வெர்ஷன் கேட்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணாதீங்க. கிராக் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறதில்ல. கிராக்ட் வெர்ஷன் பற்றி தெரியாது. என்னோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டிராக்டர், ரெக்கார்ட் பாக்ஸ், சராட்டோ, virtual DJ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினர் டிஜேவாக இருக்கீங்கன்னா என்னோட வீடியோஸ் வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸுமே பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகும் நினச்சினா VM DJ can ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி DJ Academy கிளாஸஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். VM DJ Academy சென்னையில் பெஸ்ட் DJ Academy. நீங்கள் ஒரு வெட்டிங், கார்ப்பரேட், பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா VM DJ Academy ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் வந்து virtual DJ ப்ரோ லைசன்ஸ்டு வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட FLX4 கனெக்ட் பண்ண உடனே டிடெக்ட் பண்ணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற virtual DJ வெர்ஷன் நான் காட்டுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2024 B8267 இந்த வெர்ஷன் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். கேபிள் நான் கனெக்ட் பண்ண உடனே சாஃப்ட் ரெக்கக்னைஸ் பண்ணிவிடும். எந்த செட்டிங்கில் போய் எதுவுமே ஆன் பண்ணல. நான் கனெக்ட் பண்ண உடனே Pioneer DDJ FLX4 கனெக்ட் ஆகிடுச்சு. இது காட்டுதுங்க. ஸோ நான் ஓகே கொடுத்த உடனே virtual DJ பார்த்தீங்கன்னா இந்த FLX4க்கு ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆகிடும். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து ப்ரோ லைசன்ஸ்டு வெர்ஷன் வச்சுருந்தா தான் இந்த மாதிரி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ இதில் வந்து நான் கம்ப்யூட்டர் சவுண்ட் கொடுக்கலாம், இல்லைனா FLX4ஓட அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ நான் FLX4ஓட அவுட்புட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேப் ஆகிடுச்சு. எல்லா ஃபங்க்ஷனுமே மேப் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஈக்குவலைசர் மூவ் பண்ணுறேன், எஃபெக்ட்ஸு, கெயின் நாபு, ப்ரௌஸு எல்லாமே மேப் ஆகிடுங்க. எதுவுமே நான் ரீமேப் பண்ண அவசியமே இல்லை. ஸ்டெம்ஸு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லூப் செஷன். லூப் செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FLX4ல் மேலே வந்து இங்கே இருக்கும் லூப் செஷன். virtual DJ பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அதில் இந்த virtual DJயோட சாம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், virtual DJயோடைய விஷுவல் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் இருக்கும் virtual DJ பற்றி, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். virtual DJயில் பார்த்தீங்கன்னா லூப் ஆப்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ட்ராக்கை போடுவோம். நான் வந்து நிறைய லூப்ஸ் கட் பண்ணி வச்சுருப்பேன். இது எல்லாமே லூப்ஸ் தான். இதெல்லாம் மூவிலேருந்து கட் பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூவி சாங்ஸ்லேருந்து லூப் பண்ணி எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். எதை போட்டாலுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதை பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோல் பீட்டு. நீங்கள் பஞ்சாபி சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லூப் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து அந்த ஒரு பார் லூப் தான் இருக்கும். ஒரு பார் 2 பார் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் லூப் பண்ணிக்கலாம். லூப்ன்றது இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4beat/exit ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பார் லூப் ஆகும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ மார்க் வச்சு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 பார் லூப் ஆகும். அதே மாதிரி 3, 4 பெயிண்டே இருக்கலாம். ஸோ நான் 2 பார் லூப் போட்டுக்கிறேன். ஸோ இது ப்ளேண்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாரை நீங்கள் லூப் பண்ணி வச்சுக்கலாம். சில லூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ட்ராக்கில் 4-5 லூப் போட்டிருப்பேன். இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ இது ஹாட் கியூ போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஹாட் கியூ போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாட் கியூ. அதாவது இந்த ஒரே ட்ராக்கில் 4 லூப் வச்சுருக்கேன். இதெல்லாம் எடிட் பண்ணி வச்சுக்கலாம்.
இதெல்லாம் நீங்கள் வந்து FL Studio, Ableton Live இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எடிட் பண்ணி வச்சிங்கன்னா ப்ராப்பராக கிரிட்டிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது ப்ராப்பராக இருக்கும். இப்படி தான் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் சாங்லேருந்து லூப் எடுத்துக்கலாம். நான் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சு ப்ளே பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் சாங்லேருந்து லூப் எடுத்துக்கலாம். சாங்கு நான் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் சொல்லிட்டு தான் நான் லூப்ஸை போட்டு நான் காட்டுறேன். நீங்கள் லூப் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர்ச்சுவல் டிஜியில் நிறைய லூப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 2-3 செட்டிங்ஸ் நாங்கள் சொல்கிறேன். அதை நீ எனேபிள் பண்ணுங்கள். செட்டிங்குள்ளே போங்க, லூப்புன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2வது வந்து கான்டாக்ட் லூப். இது மோஸ்ட் ஆஃப் நோவில் இருக்கும். அப்படி நோவில் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க. என்ன பண்ணணும்னா சப்போஸ் லூப் மிஸ் ஆனாலும் கரெக்டாக கிரிட்டுக்கு கொண்டு வந்துடும். இதெல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் லூப், கான்டாக்ட் லூப், கியூ லூப், ஆட்டோ சிங்க் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கிரிட்டில் போய் உட்காந்துக்கும். அதே மாதிரி சிங்க் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஆட்டோ பிச், ஆட்டோ சிங்க் ஆன் ப்ளே, ஆட்டோ மேட்ச் கீ, ஆட்டோ மேட்ச் பிபிஎம் இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லூப் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிபிஎம் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் கீ மேட்ச் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ப்ளே பண்ண உடனே சிங்க் ஆகிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிச் அதாவது கீயும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் லூப் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வர்ச்சுவல் டிஜியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. வர்ச்சுவல் டிஜி மட்டும் கிடையாது. நீங்கள் ரெக்கார்ட் பாக்ஸ், டிராக்டர், சரட்டோ எல்லாத்துலேயுமே வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குது. கிரிட் ஆப்ஷன் வச்சு நம்ம இன்னும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லூப் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 4 சேனல் மிக்சிங் பண்ணுறீங்களா, மல்டிபிள் லூப்ஸ் பண்ணுறீங்கன்னா குயிக்காக நீங்கள் அதை லூப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ட்ராக் வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ட்ராக்கை ப்ளே பண்ண யோசிக்கிறேன். ஏன் நான் ப்ளே பண்ண யோசிக்கிறேன்னா எந்த பாட்டு போட்டாலுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுருவானுங்க. ஸோ அதனால் பாட்டை யோசிச்சு போட வேண்டியதாக இருக்குது. இதில் ஸ்டெம்ஸ் இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஹாட் கியூஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெம்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வரும். ஸ்டெம்ஸ் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் வாய்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன், மற்றெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ வெறும் வாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸ்டெம்ஸு வேறு லெவல் மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சாங்ஸ் ப்ளே பண்ண விரும்பலை, ப்ளே பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். ரொம்ப ஈஸியாக சூப்பராக 2 ட்ராக் அதாவது லேயர் மிக்சிங் சூப்பராக பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லூப்ஸில். ஸோ லூப்பையும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது 8 bars 2 bars இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கேயே வரும். ஸோ இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை பார் லூப் வேணும்ன்ட்டு 1 bar லூப், 2 bar 4 bar ஸ்டாண்டர்டாக இருக்கும். இல்லை இங்கே ஏரோ மார்க் இருக்குது, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் லூப்போட லென்த்தை குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா இந்த மேலே, இதுவும் வந்து லூப்போட தான். இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் லூப் இதுவும் ஆன் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குயிக்காக லூப் ஆகிறதுக்கு லூப் டைரெக்ஷன் மாற்றிக்கலாம். அதாவது ஃபார்வர்ட் பேக்வர்ட், இந்த 4 பீட் முன்னாடி லூப் பண்ணுமா இல்லை 4 பீட் பின்னாடி லூப் பண்ணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸ் ஆனில் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லூப்பை வந்து ப்ராப்பராக செட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் ஆப்ஷனில் லூப் எடிட்ஸ் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து அட்வான்ஸ் லூப்பிங் எப்படி பண்ணலாம், லூப்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக கிரிட்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறதுன்றதை கம்மிங் அப் வீடியோவில் நான் சொல்கிறேன். VMDJ அகாடமி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஜே அகாடமி இன் சென்னை. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே எல்லா கோர்ஸுமே இருக்குது. ஸோ கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டியூட்டோரியல்ஸ் வரப்போது, எல்லாமே பாருங்கள், எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. See you next video. Bye from DJ Rahul.